ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 27/5/2026 தனலட்சுமி DL 54க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முலேட்டர் தான் கொண்டு வந்திருக்கோம் நண்பா. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. இது எல்லாமே புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உருவாக்கியிருக்கோம். ஸோ அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி புதன்கிழமைக்கு பார்க்கறதுனால இதெல்லாமே புதன் டு புதன் வந்த ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை 005, அதுக்கு முந்தின புதன்கிழமை பார்த்திங்கன்னா 883, அதுக்கு முந்தின புதன்கிழமை 428 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்முடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒற்றைப்படை இரட்டைப்படை நண்பா. அதாவது இந்த புதன்கிழமையில் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே இரட்டைப்படை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ட்ரா நம்மளுக்கு ஒற்றைப்படையில் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதை நான் ஒற்றைப்படை நம்பர்ஸாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒற்றைப்படை இரட்டைப்படை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அங்கே எழுதிடுவோம். ஸோ இதுவும் ஒரு விதமான சீரியல் நம்பர் தான். அதாவது 1, 3, 5, 7, 9 இது வந்து நம்மளுக்கு ஒற்றைப்படை. இரட்டைப்படை பொறுத்த வரைக்கும் 2, 4, 6, 8, 0 இது நம்மளுக்கு இரட்டைப்படை. ஸோ இப்படி ஒற்றைப்படை ரெட்டைப்படை வந்து கலந்து தான் ரிசல்ட்டில் இருக்கணும். ஆனால் இந்த புதன்கிழமை ட்ரா, அதாவது தனலட்சுமி ட்ராவை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு ரெட்டைப்படைக்குள்ள தான் ரிசல்ட் இருக்குது, ஒற்றைப்படையிலேருந்து ரிசல்ட் இல்லை. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட் ஒன்றா அல்லது 7 1 அல்லது 7 இந்த ட்ரா நம்மளுக்கு சீபோர்டுக்கான நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொடுப்போம். தனிப்பட்டு இதில் எதுவுமே இருக்காது. இந்த ட்ராவில் 1 அல்லது 7 வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இந்த 1, 7 ஒர்க் அவுட்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 11, 7. ஸோ இப்போ இந்த 11, 7 கொடுத்துருக்கோம்ல, இந்த 11, 7 நம்ம வந்து பெய்ட்ஸாக இதை வந்து நம்ம பெய்ட்ஸுக்குள்ளே கொண்டு வரணும். பெய்ட்ஸுக்குள்ளே கொண்டு வரும்போது நம்மளுக்கு 3, 1, 5, 1, 9, 1 அதே மாதிரி 3, 7, 5, 7, 9, 7. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இந்த ட்ரா ஒற்றைப்படை வச்சு எழுங்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம 1, 7 நம்ம எடுத்திருக்கோம். இந்த 1, 7 தான் இந்த ட்ராவுக்கான கீ நம்பர் நண்பா. இதுதான் இந்த ட்ராவுடைய கீ. ஒருவேளை இந்த கீ வந்து நம்மளுக்கு இந்த ட்ரா ஒர்க் அவுட் ஆகலைன்னா டேரெக்டாக நம்மளுக்கு ABC 5, 3, 9 அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை ஒரே ஒரு செட்டு மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய இந்த சீபோர்டு மிஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா 5, 3, 9 டேரெக்டாகவே எடுத்து பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டு 2 ட்ராவாக ஃபெயில்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரா நான் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிகப்படியாக கவனம் செலுத்தி கொண்டு வந்திருக்கேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவுடைய கீ நம்பர் 1 அல்லது 7. ஸோ ஒற்றைப்படை ரெட்டைப்படை வச்சு அடிக்கிறதுனால நம்மளுக்கு ஒற்றைப்படைக்குள்ளேருந்து ஃபுல்லாக வரதாக இருந்தால் நம்மளுக்கு 5, 3, 9 இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக இருக்கணும். இந்த 5, 3, 9ஓட நம்மளுக்கு ஒருவேளை இதுக்குள்ளேருந்து நம்மளுக்கு செட்டு வரதாக இருந்தால் நம்ம இதுகளிலேயே நம்ம செட்டுகளை உருவாக்கிடலாம், 3 நம்பர்ஸுமே. ஸோ எழுதுனோம்னா நம்மளுக்கு இன்னும் டைம் அதிகமாக எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த 1, 7 மட்டும் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நம்மளுக்கு டைம் கிடச்சா அதையும் நம்ம இங்கே எழுதிடலாம். ஸோ இந்த ட்ராவுடைய கீ நம்பர் இதுதான். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ நம்ம அந்தளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் நம்மளுக்கு வின்னிங் தான் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக வின்னிங் தான் கிடைக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ 1, 7 நான் எப்படி எடுத்தேங்கிறத இங்கே 1 by 1 ரிசல்ட்டில் பார்த்துடலாம். இங்கே நான் 443லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த 443 அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க ரெட்டைப்படை நம்பர், அதாவது இந்த ரிசல்ட் ABC ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 2 ரெட்டைப்படை இருக்கணும், 1 ஒற்றைப்படை இருக்கணும். அப்படி இல்லைட்டுன்னா 2 ஒற்றைப்படை இருக்கணும், 1 ரெட்டைப்படை இருக்கணும். இதை இன்னும் நம்ம உதாரணமாக சொல்லணும்னா
2 4 6 8 0 1 3 5 7 9. இப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த இடம் 2 4 6 8 0 1 3 5 7 9. ஸோ இதுதான் ஏபிசி போர்டு, இதுதான் ஃபார்முலா. அதிகப்படியான ரிசல்ட்டில் இந்த ஃபார்முலா தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே நம்மளால் வின் பண்ண முடியும் நண்பா. இதை ஃபாலோ பண்ணாலே நம்மளால் மேக்ஸிமம் வின் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய இந்த 3 டிஜிட்டுங்கிறது, அதாவது ஏபிசி போர்டுங்கிறது உருவாகிக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த ஃபார்மெட்லேருந்து நான் எப்படி ரிசல்ட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத இப்போ கவனிங்க. 443 இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு 4 இருக்குது. ஸோ 2 போர்ட்லேயும் 4 இருக்குது, ஒரு சிங்கிள். அப்போ இதில் வந்திருக்கிறது ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டு. ரெட்டப்படை வச்சு ஒற்றைப்படை எடுத்திருக்காங்க. அடுத்து கவனிங்க 496, இது சேம் தான். இதில் இருக்கிறது வந்து 46, அந்த மொதல் ஃபார்மெட் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு 830, இந்த இடத்துலையும் மொதல் ஃபார்மெட் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து இருக்கிறது நம்மளுக்கு 408, இதில் வந்து ஃபுல் போடியுமே அதுக்குள்ளேருந்து எடுத்துட்டாங்க, ஃபுல்லாகவே ரெட்டப்படைக்குள்ளேருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 449, இந்த 449 அப்போ நம்மளுக்கு மறுபடியும் ரெட்டப்படை தான் வந்திருக்கு. அதுக்கடுத்த ரிசல்ட் வந்து 428, ஃபுல் போர்டுமே நம்மளுக்கு ரெட்டப்படைக்குள்ளேருந்து தான் வந்திருக்கு. அதுக்கடுத்து 883 அப்போ நம்மளுக்கு 2 போர்டுமே ரெட்டப்படை தான். அதுக்கடுத்து 005 அப்போவும் நம்மளுக்கு ரெட்டப்படைக்குள்ளேருந்து தான் வந்திருக்கு. இப்போ இந்த ரெட்டப்படை ஃபுல்லாக உருவாக்கிட்டு இருக்கையில் இதில் வந்திருக்க சிங்கிள் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு 3, இந்த இடத்துல நம்மளுக்கு 9, இந்த இடத்துல நம்மளுக்கு 3, இந்த இடத்துல நம்மளுக்கு 1 இல்லை, இந்த இடத்துல நம்மளுக்கு 9, இந்த இடத்துல நம்மளுக்கு 1 இல்லை. அதுக்கடுத்து இந்த இடத்துல நம்மளுக்கு 3, இந்த இடத்துல நம்மளுக்கு 5. அப்போ இதில் ஒற்றைப்படை பாருங்களேன், ஃபுல்லாகவே ஒரு நம்பராக தான் அடிச்சிருக்காங்க, 2 நம்பர்ஸ் வரவே இல்லை. ஒற்றைப்படையிலேருந்து 2 நம்பர்ஸ் வரவே இல்லை. அப்போ இந்த ட்ராவுடைய மெயின் கீயே இதுதான், கீ நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 3 5 7 9, இதுதான் கீ நம்பர். இந்த கீ நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏபி ஏசி பிசி. இப்போ இதில் ஒற்றைப்படையில் நம்மளுக்கு 1 3 5 7 9. இதில் கவனிச்சிங்கன்னா 9 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 1 7 மட்டும்தான் இல்லை. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு 1 7. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 1 7க்கான சான்சஸ் இருக்குது. அதை தான் நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன், 1 அல்லது 7ன்னு சொல்லிட்டு. ஒருவேளை 1 7 ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதுக்கான நம்பர்ஸும் கீழே நான் கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை இந்த இடம் நம்மளுக்கான ஆப்போசிட் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா, அதாவது கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா, கன்ஃபியூஸ்டு நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரா நம்மளுக்கு 0 0 0 1 1 1 2 2 2 3 3 3 4 4 4 5 5 5 6 6 6 7 7 7 8 8 8 9 9 9 ட்ரிபிள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்டு ஃபுல்லாகவே அப்படி தான் போய் முடியும். ஒன்று டேரெக்டாக நம்மளுக்கு ஒற்றைப்படைக்குள்ளே கொண்டு வரணும், அப்படி இல்லைட்டனா ட்ரிபிளில் கொண்டு போய் முடிக்கணும். ஸோ ட்ரிபிளில் முடிஞ்சாலும் நம்ம வந்து ஒற்றைப்படையில் எடுப்பாங்களா ரெட்டைப்படையில் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ இது வந்து எல்லாமே ஒரு நம்பர், அதாவது இது 3 நம்பராக இருக்குது. என்னைக்கு நம்மளுக்கு ட்ரிபிள் வருதோ அப்போ அது வந்து ஒரு நம்பர் அப்படிங்கிற மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ 000 அடித்தாங்கன்னா அது ஒரு நம்பர் தான். அதேமாதிரி 111 அடித்தாங்கன்னா அது ஒரு நம்பர் தான். அதனால் ட்ரிபிளை மட்டும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபார்மெட் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்மளுக்கு ட்ரிபிள் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம போர்டு கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கொடுத்தது கிடையாது. ஸோ 2 ட்ராவாக ஃபெயில்ட் ஆகிருக்கிறதுனால நான் மறுபடியும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த புதன்கிழமை ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரெட்டைப்படையில் தான் மொத்தமாக இருக்குது. ஸோ இதை தனிப்பட்டு கெஸ் பண்ணாலும் நம்மளுக்கு மறுபடியும் டச்சு கிடைக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. அதனால் நம்ம இதே ஃபார்மெட்டில் ஃபாலோ பண்ணால் இந்த ட்ரா நம்மளுக்கு ஃபுல் போர்டு கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமை 27/5/2026 தனலட்சுமி DL 54க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.